ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குண்டை தூக்கி இந்த அர்ச்சனா வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தவன் வந்து பார்த்துட்றான். பார்த்து அர்ச்சனா கிட்ட சொல்லி சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சால் கூட சுந்தரவல்லி சும்மா விட்ருவாங்க. ஆனால் இந்த அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சால் அது பெரிய பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா அர்ச்சனா வந்து சூர்யா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூர்யா கையால் நான் தாலி வாங்கியே ஆவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டு இருந்தால் கடைசியில் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு ஃபஸ்ட்டு கொளுத்தி போடுவோம். ஏன்னா சுந்தரவல்லி அங்கே இல்லைன்ற விஷயத்த அவங்க அந்த வீட்டில் உள்ளவங்க வேலைக்காரங்க சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு கொளுத்தியும் போட்டாங்க. சுந்தரவல்லி இப்போ வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போதே யாரும் வரல. அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல ஐயா, நந்தினி எல்லோரும் ஒன்றா தான் போனாங்க அப்படின்னு கேட்டதுமே நம்ம சுந்தரவல்லிக்கு டென்ஷன் ஆகிட்டார். இவர் போனது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த வேலைக்காரையும் கூட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போதே அப்போ நம்ம நந்தினி கையில் மாட்டிருந்தா கூட வச்சு செஞ்சுருப்பாங்க. இதில் ஒரு ஃபோன் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம சுந்தரவல்லிக்கு கோவம் வந்து வேகமாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கும் அவங்க டவுட் வந்துருச்சு. நம்ம நந்தினி வந்து சைனே போட மாட்டேன், ஏன்னா அதில் உள்ள ஃபோட்டோ கல்யாணம் 2 பேர் உள்ளது எல்லாத்தையுமே வந்து பார்த்துறாங்க நம்ம நந்தினி. அதனால் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா உனக்கும் சூர்யாவுக்கும் ரெஜிஸ்டர் பண்ண தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை ஐயா என்னால் கண்டிப்பாக முடியாது, நான் போட மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நம்ம வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சூர்யா கூட நம்ம நந்தினி கிட்ட வந்து நந்தினி கையெழுத்து போடு, நந்தினி நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னடா இது சூர்யாவா இது அப்படின்ட்டு நமக்கு மட்டும் இல்லை அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா சூர்யாவுக்கு அப்படி பேசி பழக்கமே இல்லை. இருந்தாலும் வந்து நீ சைன் போடு, நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன், நம்ம கடைசி வரைக்கும் கணவன் மனைவியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே நம்ம நந்தினி வந்து இல்லை சார் என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நான் எங்கள் வீட்டுக்குவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம சூர்யா எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே சைன் வைக்க போகிற கட்டம். ஏன்னா எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம நந்தினி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த நேரம் பார்த்து இந்த சுந்தரவல்லி வந்து, ஏய் நந்தினி உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள செருப்பை கட்டி நம்ம நந்தினி அடிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அருணாச்சல ஐயா அப்புறம் சூர்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன்னா நந்தினிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, ஆனால் எல்லாரும் பண்ண தப்புக்காக நம்ம நந்தினி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு கோவம் வந்து தாய்க்குள்ளன்னு கூட பார்க்காம போயிட்டு நம்ம சுந்தரவல்லியை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அம்மான்னு கூட பார்க்காம. ஏன்னா அம்மா மாதிரி நடந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க அப்படி நடந்துக்கவே இல்லையே. அதனால தான் நம்ம சூர்யாவுக்கு கோவம் வந்து அடிச்சிடுறாங்க. அடித்தாலுமே கூட எனக்கு தெரியாது இவ சைன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தால் அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போடுறாங்க. இதனால் நம்ம சூர்யா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கோவமாகி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை வட்டா.